கோவை சரளா கல்யாணம் பண்ணிக்காததுக்கு இப்படி ஒரு காரணமா? 63 வயசாகிற கோவை சரளா மறைந்த நம்ம ஆட்சி மனோரமாவோட இடத்தை முடிஞ்ச அளவுக்கு நிரப்பியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். முதல் படத்துல கர்ப்பிணி ரோல், இரண்டாவது படத்துல பாக்யராஜுக்கு அம்மா ரோல்னு சேலஞ்சிங் ரோல்கள்ல ரொம்ப தைரியமா நடிச்சாங்க. ஆரம்ப காலத்துல வடிவேலோட கிசுகிசுல சிக்கின இவங்க கமல்ஹாசனை ஒரு தலையா காதலிச்சதா கூட சில இன்டர்வியூக்குள்ள சொல்லியிருக்காங்க. கோவை மாவட்டத்துல வறுமையான குடும்பத்துல பிறந்த சரளா சினிமாவில் நடிச்சதன் மூலமா குடும்பத்தையும் உடன் பிறந்தவங்களையும் படிக்க வச்சு ஆளாக்கி அவங்களுக்கு கல்யாணமும் செய்து வச்சு அழகு பார்த்தாங்க. அவங்களுக்கு பிறந்த குழந்தைகளை இப்ப பாத்துக்கிறதே போதும், எனக்கு கல்யாணம் பண்ணிக்க டைமும் இல்ல ஐடியாவும் இல்லைன்னு சொல்லி ஆன்மீக மார்க்கமா போயிட்டாங்க. இப்படிப்பட்ட நிலையில நெத்தி போட்டுல அடிச்ச மாதிரி இருக்கு அவங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட். அதாவது, நான் கல்யாணம் செய்யாததை பத்தி ஒருபோதும் வருத்தப்பட்டதே கிடையாது. இப்ப கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்களை எல்லாம் பார்த்து சிரிக்கிறேன். நான் சொன்னா கேட்க மாட்டீங்க. கல்யாணம் பண்ணிக்கிட்டா மட்டும் கடைசி வரைக்கும் புருஷன் கூடவா வர போறாரு? அவர் ஓடி போறாரோ இல்ல செத்து போறாரோ, எப்படியும் ஒரு நாள் போகத்தான் போறாரு. கடைசியில நான் தனியாதானே இருக்கணும்னு ரொம்ப யதார்த்தமா பேசியிருக்காங்க கோவை சரளா. கல்யாணமாகி டைவர்ஸ்னு கேட்டு பலர் கோர்ட்டுக்கு போறதை விட கோவை சரளா சொல்ற விஷயம் நியாயமா இருக்குன்னு நினைச்சா கமெண்ட்ல சொல்லுங்க மக்களே.